வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். தேர்தல் நெருங்க ஒரு சில கட்சிக்காரங்க பதட்டம் ஆகிட்டே இருக்காங்க. அதில் முக்கியமாக யார் பதட்டம் ஆகுறாங்க அப்படின்னா விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னா அவர் ஒரு பைக்கில் போய் மோதுறாரு, ஸ்கூட்டி மேலே மோதுறாரு. அந்த இளைஞர் ஏங்க மோதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே ஒரு தலைவர் என்ன செய்யணும்? சரிப்பா, தெரியாமல் இடிச்சிச்சுப்பா, போப்பா அப்படின்னு சொல்லணும். தன்னுடைய ஆதரவாளர்கள் அந்த இளைஞர் மேலே கோவப்பட்டு சண்டைக்கு போனாலும் கூட, ஏப்பா உடுப்பா, என்னப்பா இது ஒரு சாதாரண விஷயம் தானப்பா, இதுக்கு ஏன்பா டென்ஷனாக வரீங்க, விடுங்கப்பா தம்பி, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர், எல்லோருக்கும் வழிகாட்டியாக முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு தலைவர். ஒரு இளைஞரை ஒரு 10 பேர் போட்டு அடிக்கிறாங்க. அப்போ தலை ஈரமாக இருந்ததுன்னு நான் தோட்டிட்டு இருந்தேன். ஏன்னா தலை ஈரமாக இருந்ததுன்னா எனக்கு தலை வலிக்கும், அதனால் நான் ஒரு துண்டால் தலையை துவட்டிட்டு இருந்தேன். காருக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் நீதிமன்றத்தில் அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது பாஜக திட்டமிட்டே இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு இளைஞனை பைக்கில் என்னோட காரில் இடிக்கிற மாதிரியும், அதை ஏன்னு நாங்கள் கேட்குற மாதிரியும், இப்படி ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பிஜேபி திட்டமிட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் செங்கல்பட்டில் நடந்த தன்னுடைய கட்சிக்காரங்களோட ஒரு கூட்டத்தில் திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் முறைச்சான், ஆணவத்தோட முறைச்சான், அதனால தான் 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்காக கூட அடிக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுங்காக கூட அடிக்கலை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் சம்பவம் நடந்த அடுத்த நாள் அவர் என்ன வீடியோ பதிவிடுறார் அப்படின்னா, அந்த இளைஞருடைய வண்டி என்னுடைய காரில் இடிக்கல, என்னுடைய காரும் அந்த இளைஞரோட வண்டியில் இடிக்கல, ஸோ அங்கே அப்படிலாம் ஒரு சம்பவமே நடக்கலை, இது பாஜக திட்டமிட்டு பண்ண ஒரு பொய் பரப்புரை, மடைமாற்ற நினைக்கிறாங்க, விசிகா மேலே ஒரு தவறான ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னன்னா, இந்த தேர்தல் நெருங்க பதட்டம் ஆகிட்டே இருக்காரு. அதனால தான் முன்னுக்கு முரணாக நடந்ததை நடக்கலைங்கிறாரு, அப்புறம் நடந்ததுங்கிறாரு, அது நான் வீடியோ மூலமாக தான் பார்த்தேங்கிறாரு, இது பிஜேபி தான் பிளான் பண்ணிச்சு அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்பீச்சாக இல்லாமல், அது மாதிரியும் இது மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அவங்களுடைய அசால்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சியில் இருக்கோம், அதனால் நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுடைய பவர் எடுபடும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு செய்கிறாரு. கண்டிப்பாக ஆளுங்கட்சியோட கூட்டணி இருப்பதனால் அவங்களுடைய பவர் எடுபடும். ஆனால் மக்களுடைய மன்றத்தில் உங்களுடைய தவறுகள் மிக துல்லியமாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் ஸ்டாண்டை மாற்றி பேசலாம், மடைமாற்றலாம், நடந்த விஷயத்தை நடக்கலன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த மூல முடுக்கில் என்ன நடந்தாலும் அதை ஏதோ ஒரு கேமரா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். அது சிசிடியாக இருக்கலாம், இல்லை மக்கள் கையில் இருக்கிற மொபைலாக இருக்கலாம். எல்லா சம்பவமும் கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. அது மக்களுடைய பார்வைக்கு வந்துடும். மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று மக்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மக்களுடைய பார்வையிலிருந்து எந்த கட்சி, இவரும் இல்லை, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தவறு செய்தால் அதற்கான பதிலை மக்கள் தருவார்கள். மக்களிடம் தப்பிக்கவே முடியாது, இதுதான் உண்மை. அதனால் சனாதனத்தை எதிர்த்தும் சமத்துவத்தை பரப்பும் தொல் திருமாவளவன் அவர்கள் கொஞ்சம் நாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும், நீதியை கடைபிடிக்க வேண்டும், அறம் வேண்டும், அன்பு வேண்டும் என்று மேடைக்கு மேடை மைக்கு பிடிச்சி பேசினா மட்டும் போதாது. நடைமுறை வாழ்க்கையில் அறமாக நடந்து கொள்ளுங்கள், அன்பை விதையுங்கள். அதுதான் எதிர்காலத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்லது, முன்னேற்றம். நன்றி.